திருமகளே மானிடவ தவத்தை பாரு தவத்தை பாரு தவத்தை பாரு அந்த மலையரச திருமகளே 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 மானிடவன் தவத்தை பாரு மலையரசன் திருமகளே மலையரசன் திருமகளே இப்பேற்பட்ட அரக்கனுக்கு நீங்கள் அங்கே சென்று வரம் கொடுக்க கூடாது 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 பகவானே அவன் யாரு என்னிடம் பார்க்கணும் ஆமா அவனோட யாரு என்ன என்று நான் பார்க்க வேண்டும் அல்லவா ஈஸ்வரனே வீதியில போற சண்டை வீட்டுக்கு எடுக்க அதுதானே பார்வதிக்கு பிடிக்கும் ஆமா சரி அப்ப பார்வதி பார்த்து பார்த்தல்லவோ எப்படியாவது பார்வதி இந்த வரத்தை கட்டாயம் அவனுக்கு கொடுக்கணும் பார்வதிக்கு கொடுத்தே தீரணும் ஆமா சரி ஏன்னா வாதத்துக்கு மருந்து இருக்கு ஆமா பிடிவாதத்துக்கு ஆமா பிடிவாதத்துக்கு கேட்டதை கொடுக்கதாமா சிறந்த மருந்து பிரச்சனையே முடிஞ்சிடும் சரி அப்ப அம்மா பார்வதி பெண்ணே பார்வதி வேண்டாம்மா ஆமா அவனுக்கு யாரோ என்னங்கிறது நமக்கு தெரியவே செய்யாது தெரியாதல்லவா அப்ப கட்டாயம் கூட்டிக்கிட்டு வாங்க சரி உடனே நந்தி தேவரை வரவழைத்தார் நந்தி பகவான் வந்தார் சரி தேடி ஓடி வார்த்தார் பார்க்கிறார் ஒரு இடத்திலையும் காணவில்லை காணலியே அரக்கன் தவம் செய்யும் இடத்தில் சரி ஆளா விருச்சகம் ஒன்று இருக்கிறது வெளிச்சம் ஒன்று இருக்கிறது அதன் அடியிலே உட்கார்ந்து கொண்டு இருந்து கொண்டு இந்த நந்தி தேவர் எப்படி புலம்புகிறார் எப்படி அம்மா புலம்புகின்றார் எப்போ காண்பேனோ அரகனை எப்போ காண்பேனோ 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 காடுகள் மேடுகள் தேடிய காணாமல் காரரக்கனை கொடிய சூரனை காரரக்கனை கொடிய சூரனை எப்போ காண்பேனோ அரகனை எப்போ காண்பேனோ 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 சாலைகள் சோலைகள் தேடிய கணவல் காரரக்கனை கொடிய சூரனை காரரக்கனை கொடிய சூரனை எப்போ காண்பேனோ அரகனை எப்போ காண்பேனோ 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 புற்றுக்குள்ள இருந்த அரக்கன் செவியிலே கேட்டு சரி உடனே எந்திரிச்சான் அம்மா புற்று கபலமாக வெடித்தது புற்றானது வெடிக்கிறதல்லவா தவசை விட்டு கீழிறங்கி வாரானை வல்லரக்கன் அரக்கா வல்லரக்கா ஆண்டவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி ஆமோ அம்மையா 3 அஞ்சுற்றி வந்த முக்காலும் தண்டலிட்டா 4 அஞ்சுற்றி வந்த நாற்காலும் தண்டலிட்டா நாற்காலும் தண்டலிட்டா 5 அஞ்சுற்றி வந்து சுற்றி வந்து அம்மா சுற்றி வந்து அடிபணிந்தோ தண்டலிட்டா தண்டலிட்டா அவ அடிபணிந்தோ தண்டலிட்டா தண்டலிட்டா 5 தரம் சுற்றி வந்து சுற்றிய வந்து அடிபணிந்தோ தண்டலிட்டா தண்டலி போட்டு ஒன்று சொல்ல நானும் தானே பகவான் இல்லை என்ற யாரு நந்திதான் என்று ஈசன் சொன்ன போதி என்று ஈசன் சொன்ன போதி எது சொல்வான் வல்லரக்கே தவம் போச்சு நான் 12 வருஷம் தவம் இருந்தேன் நந்தி என்னைக்கு ஆண்டவரை காண
ஆண்டவனை காணலியே காணலியே காண்பது முன்னாலே என் தவம் போச்சேன் நந்தி. உன் தவம் ஒரு பக்கம் போகலடா. ஏ அப்பா அரக்கா வா, உன்னை கூட்டிக்கிட்டு பார்த்தா வந்திருக்கேன். சரி உடனே எடுத்து கொடுத்தா. ஆமா உங்க கூட வர முடியாது. முடியாது முடியாது. நான் மானிடன். சரி நீங்கள் தெய்வ பிறவி. நீங்களோ தெய்வ பிறவி அல்லவா? குளிகை எடுத்து கொடுத்தா. சரி வாயிலே போட்டான். வாயிலே போட்டு வலது கண்ணத்திலே ஒதுக்கினான். வலது கண்ணத்திலே ஒதுக்கி 2 ரெக்கை வந்து முளைத்ததை. ஆமோ அமையா அங்கனந்தி தேவர் முன்னால் வரார் அரகணமே பின்னால் வரார். நந்தி தேவர் முன்னால் வரார் அரகணமே பின்னால் வரார். எந்த எந்த தேசமெல்லாம் இன்பமுடன் மறந்து வார. எந்த எந்த தேசமெல்லாம் இன்பமுடன் மறந்து வாரார். வாயிலோகோ வருணலோகோ வாயிலோகோ வருணலோகோ யமலோகோ பிரம்மலோகோ வானலோக வருணலோகோ அது வாயிலோகோ வருணலோகோ யமலோகோ பிரம்மலோகோ. இத்தனை லோகம் விட்டு கைலாச வருகிற போது வருகின்ற போது அப்ப வடக்கு கோட்டை வாசலை ஆமா இந்த அம்மா பார்வதி சரி என்ன செய்தா? என்ன செய்கிறா? சக்தியும் சிவனும் மக்களுக்கு காட்சி அளித்து உள்ளார். சரி அப்பந்தான் பார்த்தா. என்ன செய்கிறம்மா? ஆண்டவனையும் பார்த்தவுடன் சரி அப்ப சக்தியும் சிவனும் பார்த்து பார்த்து பார்வதி மேல் ஒரு கண்ணு, சரி பகவான் மேல் ஒரு கண்ணு. ஆமா பகவான் மேல் ஒரு கண் அல்லவா வல்லரக்க மன்னவனுக்கு. என்ன நினைச்சான் தெரியுமா? அண்ணா ஏடா ஏடா அப்பந்தான் பார்த்தா. சரி மண்டுது மண்டுது. எப்படியாவது இந்த அரக்கனுக்கு வரம் கொடுக்கணும். வரம் கொடுக்கணும் வரம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாரும் 2 பேரும் சந்தோஷத்துல இருக்காங்க. ஆனா இவனுக்கு கெட்ட புத்தி. என்ன என்ன எண்ணுகிறான்? இந்த பரதேசி வண்டாரம் சரி பண்ணியாச்சு. அப்ப எப்படியாவது வரத்தை வாங்கணும். வரத்தை வாங்கணும்னு இவனுக்கு ஒரு ஆசை. ஆசை சரி ஆசை யார விட்டது? ஆமா ஆமா அப்பந்தான் பார்த்தா. என்ன செய்கிறான் பாருங்க. அப்பா என்னை நினைக்கு 12 வருஷம் தவ இருந்தாயே, உனக்கு என்ன வேணும்? ஐயா ஆண்டவனே பகவானை. ஐயா பகவானே பரம்பொருள பரமசிவனே. ஐயா ஆண்டவனை என்னம்மா எனக்கு 1 வார வேண்டாம் ஐயா. ஐயா உங்களாரே பகவானே. கடுகுலையும் சின்ன வரம், எள்ளிலையும் சின்ன வரம், சின்ன வரம் அளவா மிளகை விட சின்ன வரம் எனக்கு வேணும். அப்பதான் அதான் அப்ப இந்த வரத்தை தந்தாதான் அப்படி நான் உங்க கூட வர முடியும். ஆமா ஈஸ்வரனே. கம்பத்தை விட்டு இறங்கப்பா. ஆமையா நீ எது கேட்டாலும் தாரேன். ஆமா நீ என்ன கேட்டாலும் தரேன். உனக்கு என்னப்பா வேணும்? அரக்கா வல்லரக்கா 3 வரம் கேட்டேன். என்ன வரம் கேட்கிறான்? அதாவது என்ன 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 வரங்கிறது சரி கடுகை விட சிறுசு. ஆமா கடுகுலை சின்ன வரம் கரைக்கண்டரே எனக்கு வேணும் அல்லவா? எல்லை விட சிறுசு. ஆமா எல்லையே சின்ன வரம் ஈஸ்வரனே எனக்கு வேணும். மிளகை விட சின்ன வரம். ஆமோ சத்தியம் செஞ்சுட்டான். சரி ஏன்னா நீங்க சத்தியம் தந்தா தான் நான் வரத்தை சொல்லுவேன். ஆமா ஆமா இல்லைன்னா இப்பத்துக்கு நான் சொல்ல முடியாது. அப்ப ஆண்டவனாகிய சிவபெருமான் பார்த்தல்லவோ முடிச்சாலும் முடிக்கணும் புளிய வர என்று. ஆமோ அமையா இந்த வல்லரக்கர் யாரை நினைத்தான் தெரியுமா? யாரையம்மா நினைக்கின்றான்? சத்தியம் கேட்கான். சரி இவருக்கு சத்தியம் சக்கரை பொங்கல். ஆமா சத்தியம் தான் நமக்கு சக்கரை பொங்கல் ஆச்சே. போய் புளியோதரை. ஆமா ஆம்போ என்ன ஆணை என்ன ஆணை என்ன ஆணை என்ன ஆணை மையவள் வேடன் ஆணை தன்னா உமையவள் மேல் தன்னானை. ஐயா ஆண்டவனை பகவானை. ஐயா பகவான முதலாவது வரம். சரி சத்தியம் தந்துட்டீங்களா? ஆமா ஆமா சத்தியம் தரையும் சொல்லுதான். அதுக்கு தான் சொல்லுதான், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். சரி முதலாவது வரம் என் ஆள்காட்டி விரலை எடுத்து என் ஆள்காட்டி விரலை கொண்டு என் தலையை 3 தரம் சுற்றி. ஆமா 3 தரம் சுற்றி எவர் சரசுல தொட்டாலும் தலை உடனே தெரிச்சு. ஆமா சரசானது உடனே வெடிச்சிடணும் ஐயா. ஆமா ஆமோ 2வது வரம். சரி
பாம்பு விரலை எடுத்து பாம்பு விரலை எடுத்து தலையை 3 தரம் சுற்றி தலையை 3 தரம் சுற்றி அலை கடல்ல கொண்டு தொடணும். ஆமா, அலை கடலிலே தொட்டோம்னா கடல் தீப்பச்சி எரியணும், அப்படியா எரியணும். சரி. அடுத்து 3வது வரம். என்ன வரம் ஐயா? மோதிர விரலை எடுத்து என் மோதிர விரலை கொண்டு தலையை சுற்றி கரும்பாறையில போய் தொடணும். ஆமா, பாறையானது வெடிச்சு நொறுங்கணும் ஐயா. அட சண்டாள ஐயா, 12 வருஷம் தவிர்த்தியாட. ஆமோ ஆமையா, நொறுங்க வெடிக்க சதுரனு கேட்கானு. ஆமா ஆமா ஆமா, 12 வருஷம் தவ இருந்திருக்கான். நொறுங்க நொடின்னு வரம் கேட்கிறான் அல்லவா? உனக்கு எப்பேற்பட்ட வரம் தர வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆமோ ஆமையா. அப்பதான் பார்த்து சரி. அப்ப என்ன சொன்னார் தெரியுமா? சரி. அப்ப பார்த்த உடனே ஆமோ ஆமையா, என் ஆண்டவன் பார்த்தார். சரி, இவ இப்பேற்பட்ட வரத்தை கேக்குறானே. நொறுங்க வெடிக்க செதறன்னு கேக்குறேன் அல்லவா? எப்பா அரக்கா பார்வரியால் கையில இருக்கும் பராசக்தி சூழந்தாரே, பராசக்தி சூழந்தாரே, எரிசோலமும் உலகு தாரன் குருசோலமும் தாரேனே, எரிசோலமும் தாரேனடா திரிசோலமும் தாரேனடா, முருகேனுட கையில இருக்கும் அரோகரா, அந்த முருகேனோட கையில இருக்கும் அரோகரா, முருகவேலோ வாங்கிட்டாரே. ஓ முருகனோட கையில இருக்கும், அந்த முருகனோட கையில இருக்கும் முருகவேலோ வாங்கிட்டாரே. நாடு நகரம் சொத்து சுகம் பிள்ளை குட்டி நான் கேட்டேனா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம் வேண்டாம் பகவானே. அவன் பிடிச்சதுக்கு 3 காலுங்க. ஆமா, நான் கேட்ட 3 வரம் முத்து வரம் மட்டும் எனக்கு தாங்க போதும். அப்படியா? சரி சரிடா தாரேன். என்ன சொல்லுகிறான்? நீ கேட்காம யாருக்கு கொடுக்க போற? இந்த வல்லரக்கன் சாக பிறந்தாடோ தெரியல, சரி வாழ பிறந்தாடோ தெரியல, தெரியல இல்லவா? நினைச்சது நினைக்கியா? ஆமா, அவன் கேட்கறது வேணும்னு சொல்லுதான். அரக்கா என்ன? ஆமா, நினைச்ச உடனே கிடைக்கும்னா அது யாருக்கும் கிடைக்காது அல்லவா? ஆனா இந்த அரக்க ஆசைப்படுதான். சரி. அப்ப பட்ட உடனே ஆமோ ஆமையா, என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொல்லுகின்றார்? எப்பா அரக்கா, நோயற்ற வாழ்வு, சரி, குறைவற்ற செல்வம், குறைவற்ற செல்வமும், குபேரனை போல் வாழ்வும், சரி, மார்க்கண்டனை போல் சாகார வரம். ஆமா, வேணுமாப்பா? வேண்டவே வேண்டும். சரி சரி பரவாயில்ல. என்ன செய்கிறா பாருங்க. இவன் பிடிவாதம் கேட்கான். ஆமா, பிடிவாதத்தோடு கேட்கிறான். அப்ப எப்படியா கொடுத்துத்தானே அவடும்? கண்டிப்பா கொடுக்கணும்ல. அப்படி என்று சொல்லி ஆமா ஐயா, என் ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு இல்லை என்று சொன்னார. அப்படிங்களா? எப்பா வல்லரக்கா, அரக்கா வல்லரக்கா, தந்தேண்ட அந்தேனடா அந்தேனடா, நீ கேட்ட வரா அந்தனை தந்தேனடா, ஏ தந்தே தந்தேனடா தந்தேனடா, நீ கேட்ட வரா உந்தனைக்கு தந்தேனடா, தந்த வரந்தாலே தரணியல் ஆண்டிடலாம், தந்த வரந்தாலே தரணியல் ஆண்டிடலாம், தந்த வரந்தேக்கு தரங்கள் நடந்தாயா, தந்த வரந்தேக்கு தரகட்டி நடந்தாயானா, தந்த வரமே உன்னை தானே கொள்ளு வல்லரக்கா, தந்த வரமே உன்னை தானே கொள்ளு வல்லரக்கா, கொடுத்தேனடா கொடுத்தேனடா கொடுத்தேனடா, ஒரு வர உந்தனைக்கு கொடுத்தேனடா, கொடுத்தேனடா கொடுத்தேனடா கொடுத்தேனடா, ஒரு வர உந்தனைக்கு கொடுத்தேனடா, கொடுத்த வரத்தாலே குவலயத்தை ஆண்டிடலாம், கொடுத்த வரத்தாலே குவலயத்தை ஆண்டிடலாம், கொடுத்த வரத்துக்கு கொடுமைகள் செய்தாயனா, கொடுத்த வரத்துக்கு கொடுமைகள் செய்தாயனா, கொடுத்த வரமே உன்னை தானே கொள்ளு வல்லரக்கா, கொடுத்த வரமே உன்னை தானே கொள்ளு வல்லரக்கா, ஈசன் அந்த வரத்தாலே உலகை ஆண்டிடலாம், ஈசன் அந்த வரத்தாலே உலகை ஆண்டிடலாம், ஈசன் அந்த வரத்துக்கு இம்முசைகள் செய்தாயானா, ஈசன் அந்த வரத்துக்கு இம்மிசைகள் செய்தாயானா, ஈசன் அந்த வரமே உன்னை எரித்து சாம்பலாக்குமழ, ஈசன் அந்த வரமே உன்னை எரித்து
வாங்கினான். சரி, வடக்கு கோட்டை வாசலுக்கு வருகிறான். வடக்கு கோட்டை வாசலுக்கே வருகிறான் அல்லவா? அங்கதான் இழுத்து விட்டு கூத்து பார்க்க பெரிய கில்லாடி இருக்கணும்ல. ஊருக்கு ஒருத்தர் இருக்கணும்னா தான் எப்பனா தானே 4 மணக்கும். அவர்தான் நாரதர். சரி, அவருடைய கலகம் எடுக்கும் போது எரிக்கும். சரி, போக போக தித்திக்கும். தித்திக்கும் அல்லவா? அப்பா, சரி, இந்த கைலாசம் வந்திருக்கே என்ன காரணம்? என்ன காரணம்? கைலாய வர காரணம் என்னப்பா? நாரதா, ஐயா நாரதா, ஐயா ஐயா, பகவான் கிட்ட வந்து தவம் இருந்து வரத்தை வாங்கிட்டு போறேன். சரி, வர வாங்கடியா? ஆமா. எங்க இருக்கு? சட்டிலையும் காணும், பெட்டிலையும் காணும், பிட்டிலையும் காணும், 2 போட்டிருந்தா கிடக்கும். அதுவும் இல்ல. சரி, தாரமனாரு வந்துட்டேன். சரி, நல்லா உன்னை ஏமாத்திட்டார். பைத்தியக்கார மனுஷன் அதானே. என்ன நல்லா ஒண்ணு பொய் சொல்லிட்டாரு. சரி, அப்படியா? ஆமையா. 2ல 1 தெரியறோம். சரி, அப்ப என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்கின்றார்கள்? அவனுடைய விரல், சரி, அதாவது பாம்பு வரல எடுத்தான். ஆமா, எல்லோ பாம்பு வரல எடுத்தான். தலையை சுற்றினான். சரி, அப்படியே அலைகடல்ல போய் தொடுதான். ஆமா, அலைகடலானது அக்கினி குழம்பா பற்றி இருக்கிறதா. இன்னொரு விரல் எடுத்தா. சரி, மோதிர விரலை எடுத்து அப்படியே தலையை சுற்றி கரும்பாறையில போய் தொட்டான். ஆமா, பாறையானது சிக்குநூறா வெடிச்சு நொறுங்கிறது. இனி இந்த இடத்துல இருக்கணும் சொல்லி ஒரு மனக்கணக்கு போடுதான். என்ன எண்ணுகிறான்? எந்த கோட்டை வேணாலும் கட்டலாம், மனக்கோட்டை கட்டக்கூடாது. ஆமா, கூடாது. அது பெரிய பிரச்சனையில தான் வரும். அப்ப எங்கய்யா வருகிறான் தெரியுமா? எங்கம்மா? கையெல்லாம் சொந்தான் கடந்தே கருணை சங்கலை வாழா விட்டா ஒரு சூனையா இருட்டு நாட்டு கடலு விண்டு ஏக போக பத்தேனமா பூசராச நாடு விண்டு புகழ்வேறிய பத்தேனமா அப்படி தெய்வலோகம் தன்னதிலை வருகிறானே வல்லரக்கே தெய்வலோகத்திலே வந்து அப்படி மனக்கணக்கு கொண்டு போடுகிறான். மனக்கணக்கு போட்ட பொழுது அவன் போட்ட உடனே தெய்வலோகத்தில் இருக்கிற யாரு? யாரம்மா தெய்வலோகத்தில் இருக்கிறார்? தெய்வலோகத்துக்கு அதிபதி தெய்வந்திரன். ஆமா, தேவேந்திரன் அல்லவா? அப்ப என்ன தெய்வந்திரனை கொல்லணும். சரி, இந்திராணி மனைவியாக்கணும். ஆமா, தேவேந்திரனை கொன்று விட்டு இந்திராணியை மனம் முடிக்கலாமான்னு நினைச்சு பார்க்கலாம். வேண்டாம், இந்திராணி கொண ஆகாது, பிரச்சனை வந்துடும். சரி, பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மனை கொல்ல வேண்டும். பிரம்மனை கொன்று விட்டு கலைமகளை மனம் முடிக்கலாம் என்று நினைக்கிறான். அவ புத்தங்கை மாலைவா? ஆகாது, புத்தகையும் நமக்கு ஆகாது. வைகுண்ட லோகத்தில் இருக்காரு என் அப்ப நாராயணமூர்த்தி. நாராயணனை கொன்று விட்டு லட்சுமியை மனம் முடிக்கலாமா? வேண்டவே வேண்டாம். முடியாதல்லவா? பிரச்சனை. சரி, இனி யாரை எரிக்கணும் வாரம் தெரியுமா? யாரையம்மா எரிக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவனை எரித்தோ கைலாசத்தை மூத்த பிள்ளை கணவரியோ வாரி எடுத்திடலாம், துணைகரியில் வைத்திடலாம். இளைய பிள்ளை வேல்வோரு சேர்த்து நல்ல எடுத்திடலாம், சேர்த்து நல்ல எடுத்திடலாம். செல்ல முத்தோ கொடுத்திடலாம். சேர்த்து நல்ல எடுத்திடலாம், செல்ல முத்தோ
உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுதான். ஆமா அதுதானே பண்ணவே கூடாதம்மா. உள்ளங்கையில உப்பவல்லி வச்சாங்கன்னா ஊழிய தரமுலைக்குன்னு நினைக்கணும். இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு கண்டு கொடுத்தாலும் கக்க கக்க அடிக்கான். ஆமா சரி அதனால ஆம்போ அமையா வள்ளியும் தெய்வானையும் மாமா மாமான்னு கூப்பிடுவாள். ஆமா பகவானை எரிச்சோம்னு சொன்னா பார்வதி நமக்கு மனைவி தானே. நமக்கு தான். ஆமா பார்வதி நமக்கு மனைவி ஆயிடுச்சு சொன்னா அந்த கைலாசத்துக்கு சொந்தக்காரனே நம்ம தானே. ஆமா ஆமா அதனால ஆம்போ அமையா இருந்தா தானே இடைஞ்சல்னு சொல்லி யாருக்கும் தெரியல எழுந்து ஓடுதார். சரி அப்ப எல்லா தேவர்களும் என்ன கேட்டாங்க? என்ன கேட்கிறார்கள்? ஐயா எங்க போரீர் வர்றமாக செய்வோ எங்களிடம் சொல்லு ஐயா சொல்லு ஏறமில்லை இதை சொல்லு நேரமில்லை. எனக்கு இதை சொல்ல நேரமில்லை. ஈரேழு 14 லோகத்தை படைத்த பகவானுக்கே இக்கதியா? ஆமையா நமக்கெல்லாம் எக்கதியோ? அப்படி பார்த்தவுடனே ஆம்போ அமையா யாரெல்லாம் ஓடுறாங்க தெரியுமா? யாரெல்லாம் ஓடுகிறார் பாருங்க. அங்க வானவர் ஓடினார் மாரையவர் ஓடினார். வானவர் ஓடினார் மாரையவர் ஓடினார். தானவர் ஓடினார் தாவமுனி ஓடினார். தானவர் ஓடினார் தாவமுனி ஓடினார். கண்டுமேடு கிடுகிடனா கிடுவிழுந்து ஓடினார். கண்டுமேடு கிடவிடாடு கிடவிழுந்து ஓடினார். ஆட்டுக்கிட வாகனத்தில் அக்கினி தேவன் ஓடினார். ஆட்டுக்கிட வாகனத்தில் அக்கினி தேவர் ஓடினார். அண்டபட்சி வாகனத்தில் ஐம்பெருமனு ஓடினார். அண்டபட்சி வாகனத்தில் ஐம்பெருமனு ஓடினார். கூசாமல் குடைபிடிக்கும் குண்டோதரன் ஓடினார். கூசாமல் குடைபிடிக்கும் குண்டோதரன் ஓடினார். நாரதர் ஓடினார். நல்முனிவர் ஓடினார். நாரதர் ஓடினார். நல்முனியும் ஓடினார். மயில் நல்ல வாகனத்தில் முருகபெருமான் ஓடினார். மயில் நல்ல வாகனத்தில் முருகபெருமான் ஓடினார். எட்டோட 8 நாளா நண்டோட்ட ஓடினார். எட்டோட 8 நாளா நண்டோட்ட ஓடினார். ஓடிய பரமசிவ ஒளிய இடமில்லாமலே ஓடிய பரமசிவ ஒளிய இடமில்லாமலே அப்படி எல்லாரும் ஓடுதாங்க. ஆனா ஒரே ஒரு ஆளுக்கு முடியல. அவருக்குத்தான் பிள்ளை யாரு? பிள்ளையாருக்கு ஓடணும்னு ஆசைதாயி. ஆனா முடியல. வயிறோ பெருசு வாகனமோ சிறுசா இருக்கும்ல. ஆமா அதை செப்பு இழுக்கு போக மாட்டேங்க. அவருக்கு காலோ நல்ல கட்டை காலே கட்டை காலே அடே கண்டை காலா. அவருக்கு கையோ நல்ல குட்டை கையா குட்டை கையா போலே காலோ நல்ல கட்டை காலா கட்டை காலா. ஆமையா கட்டை காலா கையோ நல்ல குட்டை கையா குட்டை கையா. இங்க இருந்தம் கொன்னுருவான். சரி அப்ப 2 காலம் இருக்கு. ஆமா அப்படியே கண்ணை மூடினாரு. சரி காலை பிடிச்சு கட்டினாரு. ஆமா காலை பிடிச்சு கட்டி டகடகடன்னு ஓடி வந்துட்டார். சுத்தி பகவான் கிட்ட வராரு. மக்களிலே பக்குவாரம் அண்ணக்கூடாரு மறை எழுதி வைத்த பெரியோன் அங்கருக்கு ரிஜிப வாகனம். ரிஜிப வாகனம் ரிஜிப வாகனம். தாய் மாமனுக்கு கருட வாகனம். என் மாமனுக்கோ கருட வாகனமா? அப்பா என் தம்பி முருகனுக்கு மயில் வாகனம். சரி நான் உங்க பிள்ளை இல்லையா? நானும் உங்க பிள்ளை தானே டேடி. சாமியே சைக்கிள்ல போறாராம். சரி பூசாரி கேட்காராம் புல்லட் வண்டி. கேப்பார்ல 4-5 கோயிலும் எடுத்து போட்டுருப்பாரு கணக்குல. அதானே வாங்கணும்லாம் நினைச்ச டயத்துக்கெல்லாம் கொடுக்கணும்ல. சரி அப்பா என் மகனே என் மகனே மூத்த மகனே சீக்கிரமா போக சொன்னா சீடர் உண்ட கேட்டிடும். சீடர் உண்ட கேட்டிடுமா. அவசரமா போக சொன்னால் அவள்களால கேட்டிடும். அவசரமா போக சொன்னா அவள்களால கேட்டிடும். வேகமாக போக சொன்னா வேகமாக போக சொன்னா வேர்கடலை கேட்டுடப்பா. வேகமாக போக சொன்னா என்ன வேகமாக போக சொன்னா அது வேர்கடலை கேட்குதப்பா.
இப்படி ஓடி இருக்கும் போது சரி நீ எங்கேயும் போக வேண்டாம், போக வேண்டாம் பிள்ளையார. பூவன வாராள லோகத்திலே நான் அரசமரம், நானும் அரச மரம் அல்லவா? அம்மா சக்தி வேப்பமரம், அவ வேப்ப மரம் அப்பா. உங்க மாமா நாராயணன் ஆலமரம், அவர் ஆலமரம் ஐயா. சந்தி பாறையிலே மூத்த மகனே போய் அமரப்பா, மூத்த மகனே போய் நீ அமரப்பா என்று பிள்ளையாருக்கு வடம் கொடுத்த உடனே வரம் கொடுத்த பொழுது 8 நாள் 8 ஓடியாச்சு. ஓடுகிறார்கள் அல்லவா? சிவனுக்கு ஒளியிடம் இல்லை. சரி அப்ப அரக்கன் வர நாளாவனு சொன்னிய பின்னால் ஓடி வந்த தேவாதி தேவர்களை அரளி மரமாக போக்கடவா என்று சாபம் கொடுத்தார். சாபத்தை கொடுக்கிறார் அல்லவா? அரளி பூவில் 5 இதற்குள் ஆண்டவன் லிங்கமாக உறைந்தார், பகவானோ லிங்கமாக மறைந்தார். அப்படி சிவபெருமான் உரைத்திருக்க என்ன செய்கிறார்கள்? அம்மா பார்வதி 8 நாளா அண்ணன் தண்ணி அருந்தல. ஒரு பெண்ணுக்கு புகுந்த வீட்டுல கஷ்டம் வந்தா பிறந்த வீட்டை நினைப்பாங்க. பிறந்த வீட்டுல கூட பிறந்த அண்ணனை நினைப்பார்கள் அல்லவா? அண்ணன் தான் முகம் பாக்குற கண்ணாடியா வருவான். ஆமா, முகம் பாக்குற கண்ணாடி. தங்கச்சி சிரிச்சா அண்ணன் சிரிப்பான். ஆமா, தங்கச்சி அழுதா அண்ணனும் அழுவாமல்ல. அப்படித்தான் இருக்கணும். ஆமா, அப்படிலாம் இருக்கணும். அண்ணன் தங்கச்சி வரவுன்னா அப்படி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, அதனால இந்த அம்பிகை பார்வரா தேவியானவள் அண்ணன் கோபால கண்ணரை நினைத்தாள். நினைக்கிறாள். நாளாச்சு இந்த மனசை எங்க போனார்? காணலியே அண்ணா. என்ன ஆனாரோ? என் புருஷனை காணலியே அண்ணா அப்படின்னு தேடியோடி தவிக்க. ஆமா, அப்படி தேடியோடி தவிக்கும் போது நீ அள்ளி சாப்பிடுமா. சாத்தா எத்தனை மணிக்கு பிறக்கணும் சொன்னாங்களா? ஏன்டா 11 மணிக்கு வர வைங்க நாங்க. ஆனா எப்ப பிறக்கணும் தெரியலையே. கேட்டையும் பயமா இருக்கு. 11:50 தான் சாத்தா பிறகுதா. ஒருத்தட்ட கேட்டா ஹலோ ஹலோ அப்பந்தான் பார்த்து ஏப்பா பிள்ளையார போயிருக்க, பகவான் போயிட்டாரு, பார்வதி ஒத்தையில இருக்கா. ஆமா, பார்வதி தன்னந்தனியால கைலாசத்துல இருக்கலவா? அண்ணன் தண்ணி அருந்தல அருகிலேயே பார்வதியா தலையெடுத்து கட்டுனாளா? கட்டல ஒரு பூ எடுத்து வச்சாலா? பாதகத்தி வைக்க மாட்டா. அவன் நெத்தியில ஒரு குங்குமம் வச்சாலா? கிடையாது. அந்த மனுஷன் இல்ல. ஆமா, பகவா இல்ல, நமக்கு ஏன் பூ அப்படின்னு சொல்லி இருக்கா. அப்ப அந்த கைலாசம் எப்படி இருக்கிறது? எப்படி அம்மோ இருக்கிறது? அரணாரில கைலாசம் அருளமில்லை பொருளமில்லை, அருளுமில்லை பொருளுமில்லை, ஈசனில்ல கைலாசம் இருளடைஞ்சு போச்சுரையா. ஈசனில்ல கையம் இருளடைஞ்சு போச்சுரையா. அந்த பகவான் இல்ல கைலாசம், பகவான் இல்ல கைலாசம் பாழடைஞ்சு போச்சுரையா. பகவான் இல்ல கைலாசம், ஆதி பகவான் இல்ல கைலாசம், ஆதி பாலடைஞ்சி போச்சுதையா. ஆண்டவன் இல்லைன்னு சொன்னதுதான் சரி. சரி சரி. அரோகரம் எழுதி சரி சரி. அதனால ஆண்டவனை பார்த்து அவர் என்ன செய்கிறார் பாருங்க. அப்பா இவர் 8 நாளா பார்வதி ஒத்தையில இருக்கா. ஆமா, 8 நாளா பார்வதி பகவான பார்த்த வண்ணமா இருக்காள. அம்மா பார்வதி ஒத்தையில அண்ணன் தண்ணி இறந்தல. அண்ணன் தண்ணி இறந்தலையே. அப்ப பார்வரா ரேவிக்கு எப்படி இருக்கா பாருங்க.
அப்ப அங்க அப்படி இருக்க அவ இருக்க என் பெருமாள் ஆடுகளையும் வத்திக்கொண்டு சரி அத்துவான கானகத்துல அந்த கம்சராஜனை வதம் செய்ய முடித்து அப்ப அங்கிருந்து எங்கே வருகிறார் அல்லவா ஒரு ஜெகமோகினி போல வராரு. ஆமா, ஒரு ஜெகமோகினி அவதாரம் எடுத்து வருகிறார் அல்லவா என் பெருமாள் மாயவன் கோபால கண்ணன். 8 நாள் ஆச்சு. சரி, இந்த அம்மா இப்படி இருக்காள, பார்வதி இருக்கா இருப்பல்ல, இருக்கா புருஷனை காணும்ல. அப்ப பார்வதி இருக்கதை ஆமா பகவான் பார்த்தார். சரி, பச்சைமால் பார்த்து பச்சைமால் என் பெருமாள் பார்த்து பார்வதி மௌனமா இருக்கா. ஆண்டி எங்கே போனாரம்மா 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 அண்ணன் எங்கே சொல்லிடம்மா 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 ஆண்டி எங்கே போனாரம்மா 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 அண்ணன் எங்கே சொல்லிடம்மா சொல்லிடம்மா சொல்லிடம்மா. ஆண்டி வண்டாரம் பரதேசன்னு பேசுறாரு. புருஷனை பார்த்து இப்படி சொல்லலாமா? தம் புருஷனை இப்படி சொல்றாரு, பரவாயில்ல. சரி, அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய வேளையில என் பெருமாள் மாயவன் என்ன செய்கின்றார் பாருங்க. அண்ணா நான் சொல்றது எது நினைச்சிட்டியா? இல்ல. சரி, பரவாயில்ல. அம்மா பார்வதி எத்தனை இருந்தாலும் கூட பிறந்த பாசம் அல்லவா, கூட பிறந்த பாசம் அல்லவா. அரக்கரை கொண்டு வருகிறேன். சரி, அத்தானை அழைத்து வருகிறேன். அத்தானை அழைத்து வருகிறேன். இதோ சென்று வருகிறேன் பார்வதியே. மடந்தையர் வேஷம் கொண்டு மாயவனார் தொடர்ந்து வந்த வல்லரக்கரை கொல்வதற்கு அவராரம். சரி, போட்ட அப்பம் பார்த்தவுடனே என்ன செய்கிறார் பாருங்க. இந்த அம்பிகை சொல்லி இருக்கும் போது ஆமோ அமையா கொண்டால் வாரணான் தன்னோட ஆளில் சொர்வமாரியே பெறுவான் சொர்வமாரியே பெறுவான் சொர்வமாரியே பெறுவான். அந்த கோசலையாள் என்ற வாரன் கோலம் கொள்வானே கொண்ட கருண தன்னுடன் சொர்வமாரியே பெறுவான் சொர்வமாரியே பெறுவான். கோசலையாள் என்ற வாரன் கோலம் கொள்வானே அண்டஹார்மோனி வரண்டே ஆனந்தம் பாட பெறுவே ஆனந்தம் பாட பெறுவாய் ஆனந்தம் பாட பெறுவே ஆனந்தம் பாட பெறுவாய். சுரணாரி சேவச்சு பெண் சொரிவமாய் அண்டஹார்மோனி வரண்டே ஆனந்தம் பாட பெறுவாய் ஆனந்தம் பாட பெறுவே அச்சுதனாரி சேவச்சு பெண் சொரிவமாய் மண்பொருளங்கால்களுக்கு வீலி கட்டுமா பெறுவா பீலி கட்டுமா பெறுவாய் பீலி கட்டுமா பெறுவா பீலி கட்டுமா பெறுவாய். மயிலடைய கைகளுக்கு வாடிக்கத்தாளே மண்பொருளங்கால்களுக்கு பீலி கட்டுமா பெறுவாய் பீலி கட்டுமா பெறுவாய். மயிலடைய கால்களுக்கு வாடிக்கத்தாளே. என் பெருமாள் சரி, அழகான ஒரு ஜெகமோகினி அவதாரம் எடுத்து ஒரு மோகினி அவதாரம் எடுத்து முல்லை அரும்பை வானமாக தொடுத்து அழகாக பானமாக தொடுத்து அப்படியே முன்னால போற ஏறிட்டு அப்படியே எரிதார். அரக்கா வல்லரக்கா அவன் ஏறிட்டு பார்த்தானையா 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 வல்லரக்கே 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 பார்த்தானையா பார்த்தானையா ஏசலோரியே வல்லரக்கே வல்லரக்கே வல்லரக்கே. சூரிய உதயம் போல ஜொலிக்கிறார். சொல்லிக்கிறாள மோகினி அரக்கனை பார்த்து பார்த்தல்லவா இவ பெண்ணு பெண்ணு நினைக்க வந்திருக்கிற பெருமாள். அவன் பெண்ணாசை பிடிச்ச மனுஷமா. அவ என்ன நினைக்கான் தெரியுமா? என்னம்மா நினைக்கின்றான்? சித்திரமா செங்கனையோ சதுக்கெடுத்த போல் சிலையோ சதுக்கெடுத்த போல் சிலையோ பூங்குயில புள்ளிவான புரட்டி பார்க்கும் புஸ்தகமா பூங்குயில புள்ளிவான புரட்டி பார்த்த புஸ்தகமா வாங்குயிலோ ரேணாவீர்தோ வாங்குயிலோ ரேணாவீர்தோ மாறவிட்டோ பொற்காவியோ
ஊர்வசியா, ரம்பையா, மீனகளா, நலாயினியா, குசுப்பா, நசிரியா, தமனாவா தெரியலையே. ஆனா எல்லாரும் அழகையும் காட்டியும் மோகினி அவ்வளவு அழகா இருக்கா தாயி. ஏன்னா வந்திருக்கிறது பெருமாள். ஆமா ஆமா, வல்லரக்க என்ன நினைக்கான், பெண்ணுன்னு நினைக்கான், பெருமாள் நினைக்கல அவன். அரண் கொடுத்த வரத்தை அறிவிழந்தார் வல்லரக்க. சிவன் கொடுத்த வரத்தை சிந்தையிலே எண்ணவில்லையே அரக்கா. அவனுக்கு 6.75 அரையங்காலும் 7 நாட்டம் சனிய வக்கிரமத்துல பிடிச்சிட்டான். மோகினி அழக பாக்கும்போது இந்த உலகத்தையே மறந்துட்டான் தாயி. மறந்துருவாம்ல. அழகுன்னா அழகு, அப்பேர் மட்டும் அழகோடு இருக்கிறாள் மோகினி. ஆமா ஆமா, அம்மா அழக கேட்டியோ? அடியே பெண்ணே, அம்மா பெண்ணே, 8 மணி இருக்கும்படி அம்மா. அம்மா நீ இறந்த முள்ளுகாட்டுக்குள்ள ஒண்டி ஒருத்தியாக பரியடி அம்மா. ஒத்தையில போரியடி வங்கூட நான் வரவா மோகினி. அண்ணன் அண்ணனா என் கரையா கேட்க அம்மா என்ன உன்னை எவ்வளவு அழகா மோகினி அம்மா பெண்ணேன்னு கூப்பிடுத. அதுக்குதான் நான் அண்ணங்க. நீ ஒரே வார்த்தையில நீ அண்ணன்னு சொல்லி புட்டிய மோகினி. அப்ப என்ன சொல்லணும்? எனக்கு அடி வயிறுலாம் கலக்குது. நீ அண்ணன்னு சொன்னா எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குமா? அப்ப நான் என்ன சொல்லணும்? வாய் நிறைய சிரிச்சாப்புல அத்தாமனு கூப்பிட மோகினி. அத்தாமனு ரிலேஷன்ஷிப்மா. ஓ ரிலேஷன்ஷிப். சரி அண்ணன் அத்தை அண்ணன்னு கூப்பிட்டு சொன்னா நல்லா இருக்காது. அத்தாமனு சொல்லி பாரு, அவ்வளவு அழகா இருக்கும். அண்ணன் என் அம்மா மோகினி. நான் அத்தாம்னு ஒண்ணு சொல்ல முடியாது. சரி, எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. ஓ கல்யாணம் ஆயிட்டா? ஆமா. என் அம்மா என்ன இப்படி சொல்லிட்ட? அண்ணன் என்று சொன்ன வாயாரத்தான் என்று சொல்லிடமா, அத்தான் என்று சொல்லிடமா, என்று சொன்ன வாயா, சொன்ன வாயா, சொன்ன வாயா, ஒருசர் என்று சொல்லிடமா, சொல்லிடமா, ஒருசர் என்று சொல்லிடமா, சொல்லிடமா. அண்ணம்னு சொன்னதுதான் நல்லது. அண்ணா வல்லரக்க. சரி, நாங்க அக்காரங்க 8 பேர்கள். ஆமா, என் ஸ்டோரிலாம் பெரிய ஸ்டோரி. மலையாள தேசம். ஆமா, நாங்க பிறந்தது மலையாள தேசம். அப்பா அம்மா மலையரசி. ஆமா, என்ற மம்மி பேரு மலையரசி. ஆமா, என்ற ஐயன் பேரு மலையரசன். மலையரசன். ஆமா, நான் தான் 8வது பிறந்தனம்மா. இதெல்லாம் எங்க அக்கா தங்கச்சி கூட்டம். ஓ, இதுதான் உங்க அக்கா? ஆமா, உங்களை போல இருக்கவ. அதேதான். சரி, ஏன்னா என்ன 7 பேருக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. சரி, எல்லா அக்காலும் அந்தந்த ஊர்ல இருக்கா. ஆமா, ஒவ்வொரு அக்காவும் ஒவ்வொரு பக்கம் திசையில கட்டி கொடுத்துருக்கப்பா. சொல்லிருவேன். அண்ணா வல்லரக்கா, ஐயா யார இல்ல. சரி, அதனால ஆமோ ஆமையா, அண்ணா வல்லரக்கா, அரக்கா வல்லரக்கா. ஏன் கேட்க, நான் 8வது பிறந்தேன் பாத்தியா? 8வது பெண் பிறந்தால் சரி, எட்டி பார்த்த இடம் கட்டமண். ஆமா, எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்டமண் அண்ணன் அப்படி சொல்லுவாங்க. சரி, ஆனா நான் அப்படி இல்ல. கிடையாது. எங்க அப்பா என்ன மதுரையில இருக்காரே எங்க அத்தா. சரி, சொக்கர். ஆமா, சொக்க கள்ளழகர். அவருக்கு கெட்டி கொடுத்தாரு. ஆமா, ஏன்னா என்ன கேட்டு யாரும் வரல. ஆமா, நான் 8வது பிறந்தேன். ஆமா, நானும் கடைக்குட்டி வீட்டுல செல்லமா வளர்த்தாங்க. பெண்களுக்கு பூத்த ராசி. சரி, நம் பூத்த நட்சத்திரம். என் புருஷனுக்கு ஆகாதன்னா உத்தரவு நட்சத்திரம் புருஷனுக்கு ஆகாது. நட்சத்திரம் ஆளனுக்கு ஆகாது. பருவமான நட்சத்திரம் பக்தாவுக்கு ஆகாது. பருவமான நட்சத்திரம்
இப்படி இருக்க எங்க அப்பா சரி என்னைய என்ன அந்த மதுரையில சரி எங்க அத்தானுக்கு கட்டி கொடுத்தாச்சு. ஆமா எங்க அத்தா யாரு 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 சொக்கன். இல்ல சொக்கனுக்கு சட்டி அளவு சொக்கன் வெண்டாட்டி ஆ பிட்டி அழகு பிட்டி அழகு. ஆமா இவ்வளவுதான் சாப்பிடுவாரு. சரி அப்ப கல்யாணம் முடிச்சு ஆமா ஓ மதுரையில 8 நாள் தான். 8 நாள் நான் எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்ட மண்ணு. ஏன் தெரியுமா? என்னம்மா? எங்க அத்தானுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. சரி என் பக்கத்து என் மாமியா கிட்ட இல்லாதெல்லாம் சொல்லிவிடுதான். அவன் மூட்டி மூட்டி விடுறா கோழி மூட்டி. அவ சும்மா இருக்கக்கூடாது. சரி நான் சும்மா இருந்தேனா? சரி நான் வாரி தலைமுடிந்து வர்ண லட்ச பொட்டு போட்டு பொட்டு மிட்டு சிவி தலைமுடிந்து செந்துருக்க பொட்டு விட்டு செந்துருக்க பொட்டு மிட்டு அப்படி கோண கொண்ட போட்டு. ஆமா கோண கொண்ட போட்டது மட்டும் கிடையாது. என் கல்யாணத்துக்கு சீதனமா வந்துச்சே செப்பு குடம் தங்க செப்பு குடம். சரி என் நகையும் போட்டு மதுரையில சரி வைகையாத்துக்கு போனேன். வைகாத்துக்கு போன வைகையாத்துக்கு தண்ணி கோரிட்டு வரேன். ஆமா கோரிட்டு வருகிறேன். பார்த்தவெல்லாம் என் மேல பொறாம. அப்பா ஊருக்காது கண்ணு பூரா என் மேலதான் இருக்கு. அப்ப எல்லாரும் சேர்ந்து இழுத்து விடுதா. இழுத்து விடுகிறாள? இழுத்து விட்டாளா? என்ன இவ சும்மா இருக்கக்கூடாது. சரி இவ கட்டக்காலு சங்கு அழாதி கட்ட வண்டி மாறி கண்டு தாசி மதுரைக்கு ஆகாதி குருகளை திகாரி குருகளை திகாரி குடும்பத்துக்கு ஆகாதி அப்பதான் பார்த்தார். இதுதான் நல்ல டைம். நல்ல நேரம்னு சொல்லி உன் கூட வந்தேன்னா அரண் கொடுத்த வரத்தை அறிவிழந்தார் வல்லரக்க. அறிவிழந்தான் வல்லரக்க. இவன் கொடுத்த வரத்தை சிந்தையில எண்ணவில்லை. அண்ணா உன் கூட வரணும்னா சரி நீ போய் சரி அதாவது திருப்பார்கடல்ல ஆமையா ஒன்னு ஆள் காட்டி விரலை கொண்டு சரி 10 முங்கு முங்கி ஆமா அரக்கன் தலையில தொட அப்படியே உன் தொண்டையில தொடணும் உன் கூட வருவேன். சரி 10 முங்கு முங்கி நான் செண்டாட பாவிதல நடையலையே அவ பேரே சொல்லிட்டாங்க. ஆள் காட்டி விரலை கொண்டு அப்படியே தலையில் தொட்டான். அரக்கன் தலையை தரிக்க அந்த கனிமார் குறை போட்டார். பூவேள்ளி சரிந்தார் பச்சமாள் பெருமாளுக்கு. அரக்கனை கொன்னுவிட்டு அத்தாரை தேடி வருகிறார். ஆலமரத்து வேர்ல தலை வச்சு களைப்பு தீரப்படுத்திருக்கார். எத்தா வாங்க போவோம். கொன்ற கோலத்தை எடுக்கணும். மரிமயங்கி ஒழுகி வார ஐயராக பிறவி செய்தார். ஐயனாக பிறவி செய்தார். கோடை வாசையே கோடை வாசையே 18ஆம் தேதியே 18ஆம் தேதியிலே செய்யாசாடி வாரத்திலே செய்யாசாடி வாரத்திலே பங்கோடை உத்திரத்தில் பங்கோடை உத்திரத்தில் ஐயனாரும் தான் பிறந்த ஐயனாரும் தான் பிறந்த ஐயனார் 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 திரு மயிலை சாசா தான் பிறந்தார். பார்வதி அம்மனுக்கு மயிலை சாசா பிறந்தாரே மயிலை சாசா பிறந்தாரே ஆதாளி போடுவாரே தற்பையில பிறந்த பிள்ளை செல்ல பிள்ளை கர்ப்பசாமி ஐயனார் ஐயனார் மயிலை சாசா ஐயா வெள்ள குதிரை வேட்டைகளி ஆடி வர போடுங்கம்மா பொன்னாலே மணிக்கலவே சிவனறிய பிறந்த பிள்ளை சிவனனை இந்த பெருமாளே 7 கொத்தி சங்கிலியே எடுத்தடிப்பா பூதத்தாரு சர்க்கராச தலைவாய் மாடு போல தலையல மனிதர் போல உடலல மாறான ஐயனார் மயிலை சாசா ஐயனார் வெள்ள குதிரை வேட்டைகளி ஆடி போடுங்கம்மா ஒரு கொலை பொன்னாலே மணி
குதிரையேறி ஏ மயிலை சாசா ஐயனாரு இப்போ விளையாடி வருவாரா அந்த தெற்பையில பிறந்த பிள்ளை ஏ சீதையவ வளர்த்த மகன் ஏ என் மகனே கருப்பசாமி இங்க 21 தெய்வங்களா ஏ 61 கூட்டுறவா இது மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை ஏ மாயாண்டி சொடலையோடு ஏ மாறாடே கருப்பசாமி ஐயா தர்க்கராச தலைமையோடு ஐயா சங்கீலி பூதத்தாரு அந்த சிவனறிய பிறந்த பிள்ளை ஏ சிவனனை இந்த பெருமாளா உனக்கு விடியதொரு நேரத்திலே ஐயாவுக்கு வெண்கோழி சத்தத்திலே உனக்கு ஒரு பானை பொங்கலிட்டு ஏ செங்கீடா தானருக்கு அந்த பொன்னுருவி வச்ச பிள்ளை ஏ என் மகனே சிவகொழுக்கு ஏ வாரானே ஐயனாரு அந்த தெற்பையில பிறந்த பிள்ளை ஏ பிறந்த பிள்ளை ஏ என் மகனே கருப்பசாமி ஏ பிறந்த பிள்ளை ஏ பிறந்த பிள்ளை கருப்பசாமி ஏ நாளான நாளையிலே உனக்கு நல்லதொரு கிழமையிலே ஏ ஐயனார் ஏ மயிலை சாஸ்தா ஐயனார் உனக்கு தூக்கி வைக்கும் கால்களுக்கு ஐயாவுக்கு துத்தி பூ சல்லாடமா உனக்கு பொன்னாலே பூணூலா இந்த மயிலை சாஸ்தா ஐயனுக்கு உனக்கு பொற்பதித்த தாவாட்டமா ஐயா தர்க்கராச தலைமை மாடு உனக்கு மாடு போல தலையழகா ஐயாவுக்கு மனிதர் போல உடலழகா அந்த 1008 மாடனிலும் அண்ணாவி தலைமை மாடு அந்த 7 கொத்தி சங்கிலியே ஐயா எடுத்தடிப்பா பூதத்தாரு ஐயா சட்டநாத கேத்திர மாடு சங்கிலி பூதத்தாரா தாய மாறி மாறி பிறந்த மாடு அம்பிகையே மாரியம்மா அந்த ஈராத்து காரியவே தாயே இருக்கக்கூடி மாரியம்மா அந்த பொன்னுருவி வச்ச பிள்ளை ஏ பெற்ற பிள்ளை ஏ என் மகனே சிவகொழுந்தி ஏ பெற்ற பிள்ளை ஏ பெற்ற பிள்ளை ஐயா தர்க்கராச தலைவாய் மாடு ஏ மாடு போல ஏ தலையழகா ஏ மனிதர் போல ஏ உடலழகா அந்த 1008 மாடனிலும் ஏ மாடனிலும் அண்ணாவி தலைவாய் மாடு ஏ மாடனிலும் ஐயா சட்டநாதன் கேத்திர போல ஏ சங்கீலி ஏ பூதத்தாரு ஏ 7 கொத்தி ஏ சங்கீலியே ஏ எடுத்தடிப்பா ஏ பூதத்தாரு ஐயா வெள்ள நல்ல குதிரை ஏறி ஏ ஐயனாரு விளையாடி வருவாரா குதிரை ஏறி ஐயா சாமனடி சாமம் போல ஏ சடி சாம வேளையிலே உனக்கு கொட்டி நல்ல முழக்கத்தோடு ஐயாவுக்கு கொலவையிடும் சத்தத்தோடு ஏ வாரானே தலைவாய் மாடு நீங்க போடுங்கம்மா ஒரு கொலவை பொன்னாலே மணி கொலவை அந்த சட்டநாத கேத்திர மாடு ஐயா சங்கீலி பூதத்தாரு அந்த 7 கொத்தி சங்கீலியே ஐயா எடுத்தடிப்பா பூதத்தாரு ஏ 1008 மாடனிலும் நீயோ அண்ணாவி தலைவாய் மாடு உனக்கு மாடு போல தலையழகா ஐயாவுக்கு மனிதர் போல உடலழகா இந்த மணிவிளக்கில பிறந்த பிள்ளை அந்த பையானோம் காத்தவனே ஏ மாயாண்டி சொடலாயா பீடத்தில பிறந்தவளோ ஏ தாயான பேச்சியம்மா அவ கண்ட பேச்சு நெட்ட பேச்சு தாயே காட்டுவான பேச்சியம்மா ஏ கருகி உருகி பிறந்ததாலே
பெயரு சாமி ஒரு பெயரு ஐயா பூர்ணகலை புஷ்பகலை பூர்ணகலை புஷ்பகலை மயிலை நல்ல சாஸ்தாவாக ஐயா நல்ல சாஸ்தா வெள்ள குதிரையரு நல்ல குதிரை ஐயா பூர்ணகலா புஷ்பகலா பூர்ணகலை புஷ்பகலை ஐயா ஆதாளி போட்டு வாரா ஆதாளி போட்டு ஏ சிவனனை இந்த பெருமாளா சிவனனை இந்த பெருமாளா ஏ போடுங்கம்மா ஒரு கொலவே ஏ ஒரு கொலவே பொன்னால பொன்னால மணி கொலவே போடுங்கம்மா ஒரு கொலவே ஒரு கொலவே ஏ ஒரு கொலவே பொன்னான மணி கொலவே தாயே கட்ட பேச்சு நெட்ட பேச்சு ஏ நெட்ட பேச்சு அத காட்டுவன பேச்சு அம்மா கட்ட பேச்சு நெட்ட பேச்சு ஏ நெட்ட பேச்சு ஏ நெட்ட பேச்சு காடுவல பேச்சியமோ ஏ தர்க்கராசே தலவாய் மாடு தலவமாடு ஆதாளி போட்டு வாரான் போட்டு வர 21 தெய்வங்களா ஏ பூர்ணகலை புஷ்பகலை ஏ மயிலை நல்ல சாஸ்தாவாக ஏ பொன்னாலே பூணூலா ஐயாவுக்கு பொற்பாதித்த தாவடமா உனக்கு வெள்ளியால பூணூலா ஏ மயிலை நல்ல சாஸ்தாவுக்கு ஏ வெண்கலத்தால் தாவடமா இந்த ஆலங்கோலா ஊரதில நீயும் அவதரித்த தெய்வம் ஐயா அந்த 1008 மாடனிலும் நீயும் அண்ணாவி தலவாய் மாடு ஐயா தர்க்கராச தலவாய் மாடு உனக்கு மாடு போல தலையழகா ஐயாவுக்கு மனிதர் போல உடல் அழகா ஏ சட்டநாதன் கேத்திர மாடு ஏ சங்கீலி பூதத்தாரு அந்த 7 கொட்டி சங்கீலியே ஐயா எடுத்தடிப்பா பூதத்தாரு ஏ மாடனிலோ மாடனையா ஏ மாடனையா ஏ என் மகனே தலவாய் மாடு ஏ மாடனையா பீடத்தில பிறந்தவளா ஏ தாயான பேச்சியம்மா தாய கட்ட பேச்சி அம்மா நட்ட பேச்சி தாய நட்ட பேச்சி அந்த காட்டுவன பேச்சியம்மா தாய நட்ட பேச்சி அந்த பொண்ணுருவி பெற்ற பிள்ளை என் மகனே சிவகோளந்தி ஐயா சிவனறிய பிறந்த பிள்ளை சிவனறிய பிறந்த பிள்ளை என் மகனே சிவனறிய உனக்கு வேலை நல்ல வேலை ஐயா ஐயாவுக்கு விளையாடும் இது சமயம் அந்த பொண்ணுருவி பெற்ற பிள்ளை என் மகனே சிவகோளந்தி பூர்ணகலை புஷ்பகலை இந்த மயிலை நல்ல சாஸ்தாவாக மாறானே கருப்பசாமி அந்த மையானம் காத்தவனே மாயாண்டி சொடலையோடு உனக்கு கொட்டி நல்ல முழக்கத்தோடு ஐயாவுக்கு கொலவையிடும் சந்தத்தோடு ஐயா சண்டநாதன் கேத்திர மாலை ஐயா சங்கீலி பூதத்தாரா அந்த 7 கொத்தி சங்கீலிய ஐயா
என இப்புறத்தில் வருங்களை வீரண்ட வருங்கிளிகள் தனை வீரண்ட வருங்களை வீரண்ட வருங்கிளிகள் தனை வீரண்ட ஐதறியனை மாவை உண்ட வேலவா ஏ வேலவா அந்த மாறுவேடா சிறந்தாரை யாருக்கவா அந்த மாறுவேடா சிறந்தாரை யாருக்கவா யாருக்கவா மாவை உண்டா வேலவா மாறுவேடா சுரந்தரை யாருக்கவா இஷ்டமுடன் ராமர் இல்லைகாரைகள் நாங்கள் வாழ இல்லைகாரைகள் நாங்கள் பாடு இல்லைகாரைகள் நாங்கள் வாழ வில்லு கதைகள் நாங்கள் பாடு ஆடை தொடை தாளம் போடவே தாளம் போடவே அங்க தந்தனை துணை தாளம் போடவே எப்படி தந்தனை துணை தாளம் போடவே போடவே தானை துணை தாளம் போடவே நீங்க போடுங்க நாங்கள் தந்தனை துணை தாளம் போடவே முந்தைய குரு எனக்கு உங்கன பரமேஸ்வரன் முக்கன பரமேஸ்வரன் முக்கன பரமேஸ்வரன் முக்கன பரமேஸ்வரன் பொருளை உணவனை பாடுவோம் நீங்க பாடுவோம் எனக்கு முன்னேறே அருள் புரிய வேண்டுமே எனக்கு முன்னேறே அருள் புரிய வேண்டுமே வேண்டுமே உங்களை வணங்கி பாடுவார் நீங்க பாடுங்க முன்னேறே அருள் போரி ஏ சிவனறிய பிறந்த பிள்ளை ஏ சிவனடைந்த பெருமாளோடு பிரம பீடத்தில பிறந்தவளே ஏ தாயான பேச்சியம்மா தாயை கட்ட பேச்சு நெட்ட பேச்சு அம்மா கட்ட பேச்சு நெட்ட பேச்சு அந்த காட்டுவான பேச்சு அம்மா போடு தாயை கட்ட பேச்சு நெட்ட பேச்சு அந்த காட்டுவான பேச்சு அம்மா அந்த பொண்ணுருவி பெற்ற பிள்ளை ஏ என் மகனை சிவகோழி நீயும் வாக்கு சொன்னா தப்பா ஐயா வர கொடுத்த பொய்யா அந்த சிவனறிய பிறந்த பிள்ளை ஏ பிறந்த பிள்ளை ஏ சிவனடைந்த பெருமாளா போல சிவனிறைய பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை சிவனிறைந்த பெருமாளே இந்த ஆலங்கோள ஊரதிலே ஏ தாயான மாரியம்மா ஐயா தர்க்கராச தளவாய் மாடு உனக்கு மாடு போல தலையழகோ ஐயாவுக்கு மனிதர் போல உடலழகோ அந்த 1008 மாடலிலோ அந்த 1008 மாடலிலோ ஐயோ அண்ணாவி தளவாய் மாடு போல் 1008 மாடலிலோ அந்த 1008 மாடலிலோ அண்ணாவி தளவாய் மாடு அதே அந்த தெற்பையில பிறந்த பிள்ளை அந்த சீதையாவ வளர்த்த பிள்ளை
மாயாண்டி சொடல ஐயா மையானோ காத்தவரே ஐயா மையானோ காத்தவரே ஏ மாயாண்டி சொடல ஐயா ஏ காப்பு விட்டார் கட்டையோ கைக்கு தங்க வளையலிட்டார் ஐயா சட்டநாத கேந்திர சங்கிலி பூதத்தாரோ அந்த ஏழு கொத்து சங்கிலி ஐயா ஏழு கொத்து சங்கிலி ஐயா எடுத்தடிப்பா பூதத்தாரோ ஏழு கொத்து சங்கிலி எடுத்தடிப்பா பூதத்தாரோ ஏ மாடு போல தலையழகாய் ஏ தளவாய் மாடா ஏ தளவாய் மாடா உனக்கு மனிதர் போலும் உடல் அழகா வா தளவாய் மாடா மாடு போல தலையழகா ஏ தளவாய் மாடா ஏ தளவாய் மாடா மனிதர் போல உடலழக வா தளவாய் மாடா ஈசை மணி விளக்கில பிறந்தவில்ல ஏ சொடல ஐயா ஏ சுடல ஐயா அந்த பேச்சி மகனே சொடல பேச்சி மகனே சொடல ஏ மாயாண்டி மறிக்கொழுந்து வா சொடல ஐயா மணி விலைகில பிறந்த பிள்ளை ஏ சொடல ஐயா ஏ சொடல ஐயா மாயாண்டி சொடல ஐயா வா சொடல ஐயா ஏ பீடத்தில பிறந்தவளே ஏ பேச்சி அம்மா ஏ பேச்சி அம்மா தாயே பேச்சி அம்மா தாயே பேச்சி அம்மா